அது என்னன்னா நம்ம கிட்ட ஒரு அரே இருக்கு. அரே டாட் ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட்னு ஒரு அரே கிரியேட் பண்றேன். ஸோ ஆக்சுவலாக வந்து அரே வந்து நம்ம எப்படி வேணா கிரியேட் பண்ணலாம். இது ரேண்டமாக நம்ம டேட்டா ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு அரே கிரியேட் பண்ணுறோம். இந்த அரேல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரேண்ட் இன்ட் ஃபங்க்ஷன் வழியாக பண்ண போகிறோம். ரேண்ட் இன்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, உங்களுக்கு வந்து ஒரு சீரீஸ் ஒரு சீக்வன்ஸ் சொல்லிட்டீங்கன்னா அந்த சீக்வன்ஸ்குள்ள ஒரு நம்பர், அதாவது நீங்கள் ஒரு ஹையர் வேல்யூ லோயர் வேல்யூ கொடுப்பீங்க. அந்த வேல்யூக்குள்ளே ஒரு ரேண்டமாக ஒரு வேல்யூ ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அரே என்ன சைஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம். என்ன சைஸில் உங்களுக்கு அந்த அரே கிரியேட் பண்ணணுமோ அந்த அரே சைஸையும் உங்களால் சொல்ல முடியும். ஸோ அது எப்படி பண்ண போகிறோன்றது பார்ப்போம். ஸோ நம்பை டாட் ரேண்டின் டாட் ரேண்டம் டாட் ரேண்டின்ல போயிட்டு நம்ம பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து லோ வேல்யூ ஹை வேல்யூ. ஸோ எதுக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சப்போஸ் இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள், நேற்று நம்ம என்ன போட்டோம்னா ஒரு 3 டேர்ம் எக்ஸாமில் 5 ஸ்டூடெண்ட்டோ 10 ஸ்டூடெண்ட்டோ ஒரு எக்ஸாம்லையும் எவ்வளோ மார்க் எடுக்கிறான்ற மாதிரி ரேண்டம் வேல்யூ கிரியேட் பண்ணோம். அதே கூட போட்டு காமிக்கிறேன் பாருங்க. சப்போஸ் 3 டேர்ம் ஆஃப் எக்ஸாமு, அது வந்து என்ன ரேஞ்சில் இருக்கணும் மார்க்ன்றது சொல்லிடுறோம். 40 to 100 இருக்கணும் அப்படின்னா 40 to 100. சைஸ் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். சைஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் 3 டைமென்ஷனில் போட போகிறேன். அதாவது 3 டேர்மு, மொத்தம் 10 ஸ்டூடெண்ட்டு, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 5 எக்ஸாமு அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா இப்போ மொத்தமாக வந்து 3 எலமெண்ட் இருக்கும். அதில் வந்துட்டு அது ஒரிஜினாலிட்டி பார்த்தீங்கன்னா இதோட ஷேப் வந்து 3 டைமென்ஷனில். ஆக்சிஸ் 0ல இருக்கிறது வந்து 3 எலமெண்ட், ஆக்சிஸ் 1ல இருக்கிறது வந்து 10 எலமெண்ட், ஆக்சிஸ் 2ல இருக்கிறது 5 எலமெண்ட். அதாவது எப்படின்னா இது வந்து 3 டைமென்ஷன்லாம் இருக்கு. 3,10,5 ஷேப் வேணா நீங்க போட்டீங்கன்னா வரும். அதாவது எக்ஸ் டாட் ஷேப்னு கொடுத்தீங்கன்னா போதும். 3,10,5 3ன்றது முதல்ல 3 எலிமெண்ட்ஸ், அதாவது எக்ஸ் ஆஃப் 0ன்னு கொடுத்தீங்கன்னா மொத்தம் அந்த 10 ஸ்டூடெண்டோட 5 மார்க்கும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் 5 மார்க் வரும். இது ஒரு டேர்மோட எக்ஸாம். அந்த மாதிரி எக்ஸ் ஆஃப் 1 கொடுத்தனா செகண்ட் டைம் எக்ஸாம், செகண்ட் 2 கொடுத்தனா எக்ஸ் ஆஃப் செகண்ட் டைம் தேர்ட் டைம் எக்ஸாம் அந்த மாதிரி வரும். இன்னொன்று வந்து என்னன்னா அப்படின்னா எக்ஸ் ஆஃப் 0ல 1 கொடுத்தனா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல செகண்ட் பர்சனோட மார்க்ஸ், ஃபர்ஸ்ட் டேர்ம்ல செகண்ட் பர்சனோட மார்க்ஸ். இதே வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல செகண்ட் பர்சனோட லாஸ்ட் மார்க் வேணும் அப்படின்னா இப்படி கொடுக்கலாம். ஓகேங்களா, இப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். 0,1, -1 இப்படியும் கொடுக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ இப்படி எடுத்தாலும் வரும், அப்படி எடுத்தாலும் வரும். ஓகே, இது ஒன்று. இன்னொருத்தங்க அவங்களுக்கு என்ன ஒன்று கேட்டிருந்தாங்க, ரேண்டம் அதுக்கடுத்தது வந்து ரீஷேப் கேட்டிருந்தாங்க. ரீஷேப் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ என்கிட்ட ஒரு அரே இருக்கு. அந்த அரேயை வந்து நான் ஷேப் பண்ண போறேன். இப்போ வச்சுக்கலாம், இப்போ வச்சுப்போம். நம்பை டாட் இங்கே ஏரேஞ்ச் கொடுத்துட்டு ஏரேஞ்ச் ஃபங்க்ஷன் வழியாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1,100, 2 கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன். எல்லா ஆட் நம்பர்ஸும் அந்த அரேயில் போயிடும். எக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக வந்து 50 நம்பர் இருக்கும். எக்ஸ் டாட் சைஸ் கொடுத்தீங்கன்னா 50 நம்பர் இருக்கும். இப்போ இது நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இது சிங்கிள் டைமென்ஷனாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஷேப் கொடுத்தா என்ன ஆகும்னா சிங்கிள் டைமென்ஷனாக இருக்குது. சரியா, இப்போ இந்த சிங்கிள் டைமென்ஷன் என்ன பண்ண போகிறேன்னா நான் 2 டைமென்ஷனலாவோ 3 டைமென்ஷனலாவோ மாற்ற முடியும். இப்போ நான் 2 டைமென்ஷனலாக மாற்றுறதா இருந்தால் என்ன பண்ணலாம்னா எத்தனை ரோ எத்தனை காலம் சொல்லணும், எத்தனை ரோ எத்தனை காலம். இதை 3 டைமென்ஷனலாக மாற்றுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி டைமென்ஷன் கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே போகணும். இப்போ இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்தம் 50 எலமெண்ட் இருக்குது. 50 எலமெண்ட்டை வந்து நான் எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். 2 × 5 × 10 அப்படி கூட மாற்றலாம். ஓகேங்களா, சரி பார்ப்போம். இப்போ பாருங்க, ரீஷேப் பண்ணலாம். எக்ஸ் டாட் அதாவது நம்பை டாட் ரீஷேப் ஆஃப் எக்ஸ் நியூ ஷேப். நியூ ஷேப்பை பொறுத்த வரைக்கும் என்ன ஷேப்பில் கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம். இப்போ 2 டைமென்ஷனாக கொடுத்தா 5,10 கொடுத்தனா நான் மொத்தம் 50 எலமெண்ட் இல்லையா, 50 எலமெண்ட் 5 rows 10 காலம்ஸ். இப்போ என்ன ஆச்சு பாருங்க, அப்படியே ரீஷேப் ஆயிருக்கு. ஆமாம், 5 row. அது முன்னாடி இருந்தது ஒரே டைமென்ஷனாக இருந்துச்சு, இப்போ வந்து 2 டைமென்ஷனல் 5 rows 10 காலம்ஸ் மாதிரி இருக்கு. இதே 3 டைமென்ஷனாக போகணும், 3 டைமென்ஷனாக கூட போட்டுக்கலாம். அப்படி போகிறது தான் என்ன பண்ணணும்னா 5, 5, 2 கொடுத்தாச்சுன்னா மொத்தமாக 5 row, 5 rowல 5 எலமெண்ட்டு, 5 எலமெண்ட்லையும் ஒவ்வொன்றும் 2 எலமெண்ட் இருக்கும். ஏன்னா இல்லை இப்படி கூட போடுங்க. 2, 5 கொடுத்தனா 5 row முதல்ல 5 கேட்டகரி, 5ல் 2 ரோவாக இருக்கும். 2 ரோலையும் ஒரு ரோலையும் 5 எலமெண்ட். ஸோ இப்படி தான் வரும். 5, 5ல் 2 அதுக்குள்ள 5 எலமெண்ட். ஸோ இந்த மாதிரி 3 டைமென்ஷனில் நம்ம பிரிச்சுக்கலாம் டேட்டாவை. ஸோ இந்த மாதிரி ரீஷேப் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஃபார்ம் ஒரு டைமென்ஷனில் இருக்கிறத வேற டைமென்ஷனுக்கு மாற்றுறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ ரீஷேப் ஃபங்க்ஷன். வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இருந்தால் கேட்டுக்கிடுங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம்.
ஸோ நேற்று வந்து நம்ம சில மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். நீங்கள் நான் பார்த்துருக்கிறத தாண்டி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? நான் இப்போ வந்து ரவுண்ட் பண்ணுறது, சீலிங், இந்த மாதிரிலாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எடுக்கல உங்களுக்கு. ஓகேங்களா? அதாவது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு எடுக்கல. அதெல்லாம் நீங்களே ஜஸ்ட் பேசிக்ஸாக தான் இருக்கும், அதனால் நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸு, இது எல்லாமே நீங்களே ஒர்க் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஓகே. நான் வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக இதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம நேற்று ஆட் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணோம். அதாவது ஒரு எலமெண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி ஆட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, அதாவது ரெண்டு அரே நம்ம கையில் இருக்குன்னா ரெண்டு அரேவும் ஜாயின் பண்ணவும் முடியும், ரெண்டு அரே ஜாயின் பண்ணவும் முடியும். இல்லை ஒரு அரேல ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறது, அதுவும் அதே மாதிரி தான், ஜாயின் மாதிரி தான். பட் இன்சர்ஷன்லாம் இருக்குது, கன்கேட்டினேஷன் வேறு, இன்சர்ஷன் வேறு. ஓகேங்களா? அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு அரே இருக்குது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு அரே இருக்குது, எக்ஸ்ன்ற அரே இருக்குது. எக்ஸ் வேண்டாம், முதல்ல போட்ட அரே பேரும் அதேதுண்ணா. ஓகே. அப்போ நான் புதுசாக ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ரீஷேப் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஒய் ஈக்குவல் டு numpy டாட் ரீஷேப் ஆஃப் எக்ஸ் கமா, அதே மாதிரி 5,2,5 கொடுத்துட்றேன். ரீஷேப் பண்ணும்போது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மேட்ச் ஆகணும். ரீஷேப் பண்ணும்போது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மேட்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதே நான் இப்படி கொடுத்துட்டு இதில் போய் நான் வந்து 3ன்னு கொடுத்தேன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன வருது? எரர் வருது. ஏன் அப்படின்னா, நம்ம கையில் இருக்கிறது மொத்தம் 50 எலிமெண்ட்டு, ஆனால் இந்த அரே வச்சு கிரியேட் பண்ணால் உங்களுக்கு 30 எலிமெண்ட் தான் கிரியேட் ஆகும். அதனால என்ன ஆகுது? உங்களுக்கு வராது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸாக்டாக கொடுக்கணும். இதுலேயே ரீசைஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ரீசைஸ் இது என்ன பண்ணுச்சு? எடுத்துக்கிச்சு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரீஷேப் வந்து எப்படின்னா, எக்ஸிஸ்டிங் அரேல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் புது அரேல ஃபிட் ஆகணும். வேற ரீசைஸ் வந்து எக்ஸிஸ்டிங் அரேல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ஃபிட் ஆகணும் அவசியம் கிடையாது. ஃபிட் ஆனாலும் வரும், ஃபிட் ஆகலைனாலும் அதில் போட்டுக்க முடியும். அப்போ என்ன ஆகுனா ட்ரங்கேட் ஆகிருக்கும். இப்போ ஒயில போனீங்கன்னா என்ன ஆகுது? 59 வரைக்கும் தான் இருக்குது, 99 வரைக்கும் இல்லை பாருங்க, 59 வரைக்கும் தான் இருக்குது. ரீசைஸ். ஸோ ரீசைஸ் ரீஷேப் ரெண்டும் ஒன்று தான். பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பேசிக் வித்தியாசம் என்னன்னா, ரீஷேப்பில் வந்து உங்களோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து அந்த வரப்போகிற புது அரேக்கு வந்து நீங்கள் ரீடைமென்ஷன் பண்ணுறீங்களே, அந்த அரேக்கு வந்து மேட்ச் ஆகணும். வேற ரீசைஸில் வந்து மேட்ச் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. மேட்ச் ஆனாலும் பரவாயில்ல, மேட்ச் ஆகலைனாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது வந்து ரீசைஸ். அடுத்தது இப்போ என்ன பண்ணலாம்னா, இதை டெலீட் பார்த்துரும். டெலீட் வந்து numpy டாட் டெலீட். இப்போ டெலீட்டில் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, யாரில் டெலிட் பண்ண போகிறோம்? ஒயில் டெலிட் பண்ண போகிறோம். யாரை டெலிட் பண்ண போகிறோம்? எந்த எலிமெண்ட்டை டெலிட் பண்ண போகிறோம்? இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 5,2,3ல இருக்குது, 5,2,3ல இருக்குது. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து என்னென்னா, இந்த என்டையர் எலிமெண்ட் டெலிட் பண்ணணும். இந்த என்டையர் மொத்த எலிமெண்ட்டையும் டெலிட் பண்ணணும். அப்படின்னு பார்த்தா அது எத்தனாவது எலிமெண்ட் அப்படின்னா 0, 1, 2ல இருக்குது, 0, 1, 2, 3ல இருக்கு இல்லையா? 0, 1, 2, 3ல இருக்குது. ஸோ தேர்ட் 3ன்ற இண்டெக்ஸை டெலிட் பண்ணணும். ஓகே. அப்போ நான் கமா 3 கொடுத்துறேன், y கமா 3 கொடுத்துறேன். அதுக்கப்புறம் ஆக்சிஸ் செட் பண்ணணும். ஆக்சிஸ் ஈக்குவல் டு எந்த ஆக்சிஸில் இருக்குது? ஆக்சிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ், அது 0th ஆக்சிஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால 0 கொடுத்தனா நான் வைப்பேன். அந்த 37, 39, 41, 43, 45, 47 மொத்தமாகவே டெலிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக போயிடுச்சு. ஓகே. போயிட்டு மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே. மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ் அந்த எலிமெண்ட் மட்டும் போயிருக்கா. ஸோ numpy டாட் டெலீட்னு கொடுத்துட்டு எந்த அரேல டெலிட் பண்ணணும், எந்த இண்டெக்ஸை டெலிட் பண்ணணும், எந்த ஆக்சிஸில் டெலிட் பண்ணணும். சப்போஸ் எனக்கு வந்து இந்த எலிமெண்ட்டை டெலிட் பண்ணணும் அப்படின்னு பண்ணாலும் பண்ணலாம், இல்லை எனக்கு இந்த ஒரு எலிமெண்ட்டை டெலிட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஓகேவா? டிபெண்ட்ஸ். அது நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அந்த ஆக்சிஸை கொடுக்குறது தான் இருக்குது. சரியா? உங்களுக்கு எந்த ஆக்சிஸில் கொடுக்குறீங்க. இப்போ நான் ஆக்சிஸ் 0னா இது மொத்தமாக டெலிட் ஆச்சு. ஓகேங்களா? இது இந்த என்டையர் மொத்தமாக டெலிட் ஆச்சு. இதே ஆக்சிஸ் 1 கொடுத்துருந்தேன்னா எதுனா இருக்குமா, இது டெலிட் ஆயிருக்கலாம், இல்லை இது டெலிட் ஆயிருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டாக டெலிட் ஆயிருக்கலாம். ஆக்சிஸ் 2 கொடுத்துருந்தா என்ன பண்ணணும்? இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எது வேணாலும் மாற்ற முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட். ஓகே. டெலிட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் பார்த்துக்குவோம். ஸோ எக்ஸுக்கிட்ட நம்ம எக்ஸ் இல்லை, இது என்ன இருக்குது? ஒய். ஒயில் நம்மக்கிட்ட மொத்தம் 5 எலிமெண்ட் இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு அரேவை எலிமெண்ட்டையே ஆட் பண்ணணும். நம்மக்கிட்ட இதே மாதிரி ஒரு எலிமெண்ட் ஒன்று ஆட் பண்ணணும். சேம் ஷேப்பில் இருக்கணும். ஷேப் வந்து மாறாமல் பார்த்துக்கணும். சரியா? ஓகே. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணான்றதுக்காக நான் 2 டைமென்ஷனாக போட்டுக்கிறேன். இப்போ ஒரு 2 டைமென்ஷன் அரே ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக. ஸோ இதில் போயிட்டு ஏ ரேஞ்ச் கொடுத்துட்டேன். ஏ ரேஞ்சில் போய் இல்லை ரேண்டமில் கொடுக்குறேன். ரேண்டம் டாட் ரேண்டின்டா 1,9, சைஸ் ஈக்குவல் டு
5 rows 3 columns கொடுத்துறேன். ஸோ இப்போ எக்ஸில் வந்து என்னங்கன்னா 5 row 3 காலம் இருக்கு. இப்போ இதில் ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னா டெலிட் பண்ணலாம். இது எத்தனை ரோ இருக்குன்னா 5 row இருக்கு. டெலிட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கடைசியாக ஒரு ரோ ஆட் ஆகும். அதாவது 657க்கு அப்புறம் ஒரு ரோ ஆட் ஆகும். அப்போ அதை ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இது 2 டைமென்ஷனலாக சிங்கிள் டைமென்ஷனாக பார்த்தா இது 2 டைமென்ஷனல். இப்போ நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிங்கிள் டைமென்ஷனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க y ஈக்குவல் டு numpy டாட் ஏ ரேஞ்ச் ஆஃப் 1,5, இப்படி கொடுத்தீங்கன்னா இது சிங்கிள் டைமென்ஷனாக தான் வரும். ஒய்யோட வேல்யூ இப்படி தான் இருக்கு. இது நீங்கள் புதுசாக ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணணும்னு அப்படின்னா அப்பண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பண்டில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அரேவை ஆட் பண்ணிக்கலாம். numpy டாட் அப்பண்ட். ஓகே, numpy டாட் அப்பண்ட் ஆஃப் யாரை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒயில் ஆட் பண்ணுறோம். யாரை ஒயில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்பண்டில் பொறுத்த வரைக்கும் கவனிங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஏஆர்ஆர் வேல்யூஸ் இருக்கும். ஏஆர்ஆர் வந்து ஒய் வேல்யூஸ் வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் ஆட் பண்ண போகிறேன். 5ன்ற ஒரு வேல்யூ இல்லை 7ன்ற ஒரு வேல்யூ ஆட் பண்ண போகிறேன். கொடுத்து என்டர் அடிச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்னது 7 பேர் ஆட் ஆகிடுச்சு. இது சிங்கிள் டைமென்ஷனில். இதே கவனிங்க, இதே வந்துட்டு numpy டாட் இன்சர்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இன்சர்ட்டில் போயிட்டு அதே தான் சேம் திங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒயில் தான் ஆட் பண்ண போகிறோம். எந்த பொசிஷனில் ஆட் பண்ண போகிறோம்? 2ல் ஆட் பண்ண போகிறேன். என்ன வேல்யூ ஆட் பண்ண போகிறேன்? 8 ஆட் பண்ண போகிறேன். இது கொடுத்தா என்ன ஆகும்னா இப்போ பாருங்க அந்த 2ன்ற பொசிஷனுக்கு 8 ஆட் ஆயிருக்கு. இது இன்சர்ட், அதாவது அப்பண்டு இன்சர்ட். அப்பண்டு கடைசியாக ஆட் ஆச்சு. இன்சர்ட் வந்து நீங்கள் என்ன பொசிஷன் கொடுக்குறீங்களோ அந்த பொசிஷனில் போய் ஆட் ஆகும். நீங்கள் எந்த பொசிஷன் கொடுக்குறீங்களோ அந்த பொசிஷனில் போய் அதை ஆட் ஆகும். சரி, இப்போ இது மாதிரி நம்ம அப்பண்ட் பண்ணிக்கிறோம். இது சிங்கிள் டைமென்ஷனாக இப்படி பண்ணிட்டீங்க. 2 டைமென்ஷனாக இருந்தால் என்ன பண்ணுறது? நான் இப்போ எக்ஸ் வந்து 2 டைமென்ஷனாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா numpy டாட் அதே இன்சர்ட்டில் தான் கொடுக்க போகிறேன். அப்பண்டையும் கொடுக்குறேன், இன்சர்ட்லையும் கொடுக்குறேன். முதல்ல இன்சர்ட் முதல்ல முடிச்சுக்கோம். இன்சர்ட்டில் போயிட்டு என்ன பண்ண போறோம்னா ஏஆர்ஆர் கொடுப்போம். ஏஆர்ஆரில் ஒய் இல்லை எக்ஸ் எத்தனாவது பொசிஷன் வேணா 1ல் போய் ஆட் பண்ணுறேன். என்ன வேல்யூ ஆட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அரேவா கொடுக்கணும். அங்கே ஒரு அரே கொடுக்கணும். அப்போ numpy டாட் அரே ஆஃப் நீங்களாம் ஒரு அரே கிரியேட் பண்ணுங்க. அதை 3,3,3ன்னு கொடுக்குறேன். இப்போ ஒரு அரே கிரியேட் பண்ணி இதை ஆட் பண்ணுறேன். இப்போ இதை கொடுத்தா என்ன வருதுன்னு பாருங்க. கரெக்டாக கொடுத்துருக்கானா பாருங்க. அதாவது எக்ஸ்ன்ற அரேல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல, அதாவது ஆக்சிஸ் 0ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல போய் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ என்ன ஆச்சு பாருங்க, எப்படி வந்திருக்கு பாருங்க. இது போய் அப்படியே சிங்கிள் டைமென்ஷன் மாதிரி வந்திருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம ஆக்சிஸ் சொல்லல. இதுல எந்த ஆக்சிஸ்ல ஆட் பண்ணணும் நம்ம சொல்லணும்னா டிஃபால்ட் ஆக்சிஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இன்சர்ட்ல போனீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே ஆக்சிஸ் வந்து நன்ல இருக்கும். ஆக்சிஸ் சொல்லாதனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஆக்சிஸ் சொல்லாதனால சிங்கிள் டைமென்ஷன் வருது. இப்போ நம்ம ஆக்சிஸ் பர்டிகுலரா சொன்னோம்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஆக்சிஸ் ஈக்குவல் டு இது எத்தனாவது ஆக்சிஸ்னா 0th ஆக்சிஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுது பாருங்க. மாற்றி வேல்யூஸே கொடுக்கல. இங்கே போயிட்டு numpy டாட் அரே ஆஃப் இங்கே போயிட்டு 3,3,3ன்னு கொடுத்துறேன். இப்போ கொடுக்குறேன். இப்போ பாருங்க கரெக்டாக கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எந்த அரேல ஆட் பண்ணணும், எந்த பொசிஷன் ஆட் பண்ணணும், எந்த அரேவை ஆட் பண்ணணும், எந்த ஆக்சிஸ்ல ஆட் பண்ணணும், 4மே கொடுத்துருக்கோம். 4 பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக போயிட்டு திருப்பி போய் அங்கே போய் இன்சர்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் அப்பண்ட். ஓகேங்களா? அப்பண்ட் அதே மாதிரி தான் numpy டாட் அப்பண்ட் ஆஃப் x,1 1 கிடையாது x, வேல்யூஸ் டேரக்டா numpy டாட் அரே ஆஃப் ஒரு அரே. ஸோ அந்த அரேல வந்து 4,1, 2,1 கொடுத்துருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ரைட் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்படி கொடுத்து என்டர் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போயும் என்ன வந்து பாருங்க சிங்கிள் டைமென்ஷன் ஆகும். ஆக்சிஸ் ஸ்பெண்ட் பண்ணல. அப்போ கமா கொடுத்து என்ன பண்ணணும், ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 இல்லை 0 கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ என்ன வருது அப்படின்னா இப்போ எரர் வருது அப்பண்ட்ல. ஏன் எரர் வருது அப்படின்னா இது 2 டைமென்ஷனாக இருக்கு, ஆனால் இது சிங்கிள் டைமென்ஷனாக இருக்கு. அதனால இந்த பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணும்னா இது 2 டைமென்ஷனாக தான் கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணும், இன்னொரு எக்ஸ்ட்ரா பேசிஸ் ஆட் பண்ணணும். இப்போ போய் கொடுத்தீங்கன்னா இப்போ கரெக்டாக போய் ஆட் ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ ஒரு 2 டைமென்ஷனல் அரேல ஒரு புதுசாக ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணால் அது 2 டைமென்ஷனில் தான் இருக்கு. அதில் என்ன இருக்கு இப்போ 1 row 3 columns, 1 row 3 columns. இப்படி கொடுத்தனா 3 rows, இப்படி கொடுத்தனா 1 row 3 columns. ஓகே, இந்த அரேக்கு வித்தியாசம் சொல்ற பாருங்க. இந்த அரே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா a ஈக்குவல் கொடுத்துட்றேன். அதே b ஈக்குவல் டு சேம் திங் numpy டாட் அரே தான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா இன்னொரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அப்புறம் 4,2,1 கொடுத்துருக்கேன். இதுக்கு வித்தியாசம் அப்படின்னா a டாட் என்டிம்ல போனீங்கன்னா சிங்கிள் டைமென்ஷனாக இருக்கும். இதே b டாட் என்டிம்ல போனீங்கன்னா 2 டைமென்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா a டாட் ஷேப் கொடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா மொத்தமாக 3 காலம் இருக்குன்னு சொல்லுவோம், 3 ரோ இருக்குன்னு சொல்லுவோம், மொத்தம் 3 ரோ இருக்குன்னு சொல்லுவோம். இதே நான் b டாட் ஷேப் கொடுத்தேன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா 1 row 3 காலம் சொல்லுவோம்.
புரியுதா? அதே ஃபார்மேட்ல ஆட் பண்ணாதான் ஒர்க் ஆகும். ஸோ அப்பண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு இதுல என்ன ஃபார்மேட் இருக்கோ அந்த ஃபார்மேட் எடுத்து அங்க அப்படியே கொடுத்து அப்பன் பண்ணிக்கிறோம். இன்சர்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆக்சிஸ் வச்சுக்கிறோம், அந்த அந்த அப்படியே எடுத்து ஆட் பண்ண முடியுது. ஓகே, இந்த இடத்துல சிங்கிள் டைமென்ஷன் எடுத்து கொடுத்தீங்க, அப்படியே ஆட் பண்ண முடியுது. அப்பன்ல வந்து அப்படி கிடையாது, அது என்ன டைமென்ஷன் இருக்கோ அப்படியே கொடுத்தாதான் அப்படியே ஆட் பண்ண முடியும். நீங்க ஆக்சிஸ் கொடுக்காம கொடுத்தீங்கன்னா, அதாவது ஆக்சிஸ் 0வா இருந்தா, ஆக்சிஸ் 1ஆ இருந்தாலும் ஆட் பண்ணிக்க முடியும். இதுல வந்து இப்ப இதுல போய் இந்த இடத்துல இதுல ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆக்சிஸ் மாத்தணும். சரியா? ஓகே. ஸோ அப்பண்ட் இன்சர்ட், அப்பண்ட் இன்சர்ட். அடுத்தது வந்து அப்பண்ட்லேயே இன்னும் நீங்க நீங்க சரி, நாம வந்து இப்ப பேசிக்கா உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நீங்க அப்பண்ட்லயே வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வேற வேற வேரியேஷன்ஸ் பண்ண முடியும். திருப்பி சொல்லணுமா? சரி, ஓகே, திருப்பி சொல்றேங்க, பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து எக்ஸ்ன்னு ஒரு அரே, ஒய்ன்னு ஒரு அரே இருக்கு. ஓகே, இந்த ஒய்ன்ற அரேல ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும், ஒய்ன்ற அரேல ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணா, ஒய் டாட் அப்பண்ட், அப்பண்ட் கொடுத்து நீங்க ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நான் வந்து இதில் 9 கொடுத்தேன்னா இப்படி கொடுக்குற வச்சுக்கலாம். இப்போ எரர் வருது, ஏன்னா அது நம்பை அரேவை தான் ஆட் பண்ணணும். அப்பண்ட்ல போயிட்டு நம்பை டாட் அரே ஆஃப் 5ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்படி கொடுத்தேன்னா நான் இது வரும். இதுல என்ன எரர் வந்துச்சு என்றது பார்க்கலாம். இப்போ இதுல என்ன எரர் வருது அப்படின்னா, ஒய்ன்றது ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரே. ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரேல எலிமெண்ட் தான் ஆட் பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி அரேவா ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? எலிமெண்ட் தான் ஆட் பண்ணுமே தவிர அரேவா ஆட் பண்ணக்கூடாது. அதாவது இது ஒரு சிங்கிள் டைமென்ஷன்லாம் இருக்கு, அப்படியே ஆட் பண்ணுறது வர நம்ம என்ன பண்றோம் பாருங்க. இப்போ ஒய் டாட் தப்பா கொடுத்துட்டேன், நம்பை டாட் அப்பண்ட் ஒய் நம்பை டாட் அரே ஆஃப் 5. ஓகே, மாற்றி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்பண்ட், அப்பண்ட்ல வந்து இப்படி ஆட் பண்ணியிருக்கோம். இது சிங்கிள் டைமென்ஷனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அது 2 டைமென்ஷன் இருக்கு பாருங்க, அங்கே எப்படி ஆட் பண்ணுறோம்னா, நம்பை டாட் அப்பண்ட் ஆஃப் எக்ஸ் கமா நம்பை டாட் அரே ஆஃப், அங்கே 2 டைமென்ஷனாக இருக்குன்னா நீங்கள் 2 டைமென்ஷனல் எலிமெண்ட்டாக கொடுக்கணும். 4 கமா 1 கமா 1 கொடுக்குறேன், 4 கமா 4 கொடுக்குறேன். இதை பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன், இது ஒரு பிராக்கெட் க்ளோஸ் ஆயிடும். இப்போ க்ளோஸ் பண்ணீங்கன்னா இப்போ இப்படி கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க, கரண்ட் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சோ. இன்னொரு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணல, இதை க்ளோஸ் பண்ணல, இதை க்ளோஸ் பண்ணல. ஓகேவா? இங்கே ஆக்சிஸ் கொடுக்காதனால இது வருது, ஆக்சிஸும் கொடுத்துருங்க. கமா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்தேன். இப்போ என்ன ஆச்சுன்னா கீழே போய் கடைசியாக ஆட் ஆயிடும். அதாவது ஆக்சிஸ் 0னா யாரு அப்படின்னா, இப்போ நல்லா கவனிங்க, எக்ஸ் டாட் ஷேப் கொடுக்குறேன், 5 தான் 0, 3 வந்து 1. இதே வந்துட்டு 3 டைமென்ஷனாக இருந்துச்சுன்னா, 3 டைமென்ஷனாக இருந்துச்சுன்னா இப்போ உங்களோட டைமென்ஷன் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 வந்து 0th ஆக்சிஸ், 2 வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ், 5 வந்து செகண்ட் ஆக்சிஸ், 2 ஆக்சிஸ் நம்பர் 2 அப்படிதான் வரும். சரிங்களா? ஓகே, அதை வச்சு நம்ம சில கன்கேட்டினேஷன் அடிஷன் எல்லாம் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ இன்சர்ட், அதாவது அப்பண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசி ஆட் ஆகும், இன்சர்ட் வந்து டிசைட் பொசிஷன் ஆட் பண்ணலாம், அவ்வளோதான். இதில் டிசைட் பொசிஷன் ஆட் பண்ணும்போது எங்கே இஷ்யூ இருக்கும் அப்படின்னா, சிங்கிள் டைமென்ஷன் வந்து அப்படியே கொடுத்துடலாம். 2 டைமென்ஷனோ 3 டைமென்ஷனோ என் டைமென்ஷனோ இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆக்சிஸ் கரெக்டாக கொடுக்கணும், அந்த ஆக்சிஸ்க்கு அந்த எலமெண்ட்ஸ் ஃபிட் ஆகணும். இப்போ நான் இங்கே வந்து இந்த ஆக்சிஸில் வந்து 3 எலமெண்ட் இருக்குது, நான் இங்கே 2 எலமெண்ட் கொடுத்தா ஃபிட் ஆகாது. ஓகேவா? அது மட்டும் பார்த்துக்கிடுங்க, கிளியராக பார்த்துக்கிடுங்க. எப்போவே ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணால் இதில் ஆட் பண்ணணும். சரி, கிளியரா? டவுட் இருந்தால் சாட் பண்ணணும். ஓகே, அடுத்தது பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து ஒரு ரோ ஆட் பண்ணிட்டோம், எந்த இடத்துல, இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது அப்பண்ட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணோம். இன்சர்ட்ல வந்து கடைசியில் ரோ ஆட் பண்ண முடியாது. இன்சர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்பிட்வீன்ல தான் ஆட் பண்ண முடியுமே தவிர 0th பொசிஷனோட இன்சர்ட் பண்ணலாம், ஆனால் லாஸ்ட் பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா லாஸ்ட் பொசிஷன் -1 கொடுத்த கூட என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற ஆல்ரெடி கிராமர் கீழே தள்ளிட்டு அது போய் அங்கே இருந்தோம், அதனால அங்கே போட முடியாது. அப்பன்ல தான் கடைசியில் ஆட் பண்ண முடியும். கன்கேட்னேட்ல ஆட் பண்ணணும். கன்கேட்னேட் நேற்றே பார்த்துட்டோம் நினைக்கிறேன். ஓகேங்களா? கன்கேட்னேட் நேற்றே பார்த்துட்டோம், அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி இப்போ இந்த டைமென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சிங்கிள் டைமென்ஷன் வந்து 2 டைமென்ஷனாக மாற்றிருக்கோம், 2 டைமென்ஷன் சிங்கிள் டைமென்ஷனாக மாற்றுறது நேற்று சொல்லி கொடுத்தேன், ரீஷேப்ல வந்து கொடுத்தேன். ஓகேங்களா? ஒரு சிங்கிள் டைமென்ஷன் 2 டைமென்ஷனாவோ 2 டைமென்ஷன் சிங்கிள் டைமென்ஷனாக மாற்றணும்னா ரீஷேப் பண்ணிக்கலாம். ரீஷேப்ல வந்து 1, -1, -1, கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துக்கணும். சரியா? ஓகே, இப்போ ஆட் தான் பண்ண போறேன், வேற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ஆட் பண்ண போறோம். அதாவது இன்சர்ட் இல்லாம வேற ஒரு மெத்தட். சரி, இன்சர்ட்ல நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, புது ரோ ஆட் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களா,
புது ரோ ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லல, அது எப்படி நம்ம ஆட் பண்றதுன்னு பாருங்க. அதுலயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா, எப்படி பண்றதுன்னு பாருங்க. ஸோ எக்ஸ் வந்து இப்போ நம்ம கிட்ட எக்ஸ் இருக்கு. எக்ஸ்ல வந்து என்ன எத்தனை இருக்குன்னா 5 row 3 columns. எக்ஸ் வந்து 5 row 3 columns. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஹெச் ஸ்டாக் வி ஸ்டாக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. வி ஸ்டாக்னா வெர்டிகல் ஸ்டாக். ஓகேங்களா, வெர்டிகலா நம்ம எலமெண்ட் ஆட் பண்றதுக்காக கொடுக்குறாங்க numpy டாட் வெர்டிகல் ஸ்டாக். ஓகேவா, அதுல வி ஸ்டாக்ல என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வி ஸ்டாக்ல யாரை கொடுக்கணும், எந்த அரேவை எந்த அரேவை ஆட் பண்ண போறோம். 2 அரே வேணும். இப்போ எக்ஸ்ன்ற அரே எப்படி இருக்கு, ஒய்ன்ற அரேன்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அது என்ன பண்றேன்னா numpy டாட் அரேல ரேண்டமே போட்டுக்கிறேன். ரேண்டின்ட்டு எத்தனை ரோ எத்தனை காலம்னா அதுல வந்து 2 row 3 காலம், 2 row 3 காலம். அது ஹை வேல்யூல வேல்யூ கொடுத்துடலாம் 1,9. 2 row சைஸ் வந்து 2 row 3 காலம், 2 row 3 காலம். இப்போ பார்த்துக்கிடுங்க. இப்போ எக்ஸ் இது ஒய் இது. இப்போ எக்ஸ்ல என்ன எத்தனை எலமெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 row 3 columns. ஒய்ல வந்து 2 row 3 columns. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒய் எடுத்து அதை ஆட் பண்ண போறோம். ஒய் எடுத்து ஆட் பண்ண போறோம். எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு கொடுக்க முடியாது. எக்ஸ் பிளஸ் ஒய் வேற. ஓகேங்களா, எக்ஸ் பிளஸ் ஒய்னா என்ன பண்ணோம், இந்த எலமெண்ட் அந்த எலமெண்ட் வெக்டர் அடிஷன் மாதிரி வரும். ஓகேங்களா, நம்ம அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ண போறோம்னா numpy டாட் வி ஸ்டாக் ஆஃப், அங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டப்பிள் கொடுத்துருக்காங்க. வி ஸ்டாக்ல என்ன கொடுத்துருக்காங்க, டப்பிள் கொடுத்துருக்காங்க. சரியா, டப்பிள் கொடுத்துருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இங்க போயிட்டு எக்ஸ் கமா ஒய். ஸோ இண்டிபெண்ட் வேல்யூஸாக கொடுக்கல, டப்பிள் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னா கீழே போய் ஆட் ஆயிடுச்சா, அந்த புது 2 எலமெண்ட் போய் கீழே லாஸ்ட் ஆட் ஆயிருக்கா. அதாவது 5 row 3 காலம் இருந்தது, இப்போ 7 row 3 காலமா மாறிடுது. இப்போ 7 row 3 காலமா மாறிடுது. சரியா, சரியா, இதுல 5 row 3 காலம் இருந்தது, இப்போ என்னாச்சு 7 row 3 காலமா மாறி இருக்கு. சரி, ஓகே, இதை பார்ப்போம். இப்போ இது வி ஸ்டாக்ல ஆட் பண்ணிருக்கோம். இதே வந்துட்டு இப்போ எக்ஸை பாருங்க, ஒய் கவனிங்க. ஒய்ல இப்போ எனக்கு வந்துட்டு ஒய்ல ஆட் பண்ணாலும் வெட்டி கீழே ஆட் பண்ணா வி ஸ்டாக் தான், கீழே ஆட் பண்ணோம்னா வி ஸ்டாக். இதே வந்து வி ஸ்டாக்கு பதிலாக காலம் வைஸ் ஆட் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஹெச் ஸ்டாக். வி ஸ்டாக் மாதிரி இன்னொன்று இருக்கு, ஹெச் ஸ்டாக். ஓகேங்களா, ஹெச் ஸ்டாக் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது என்னன்னா 2 காலம் ஆட் பண்ண போறோம் இதுல ஒய்ல. ஸோ தட் என்ன பண்ணலாம்னா numpy டாட் ஹெச் ஸ்டாக் ஆஃப், அதுலேயும் ஒரு டப்பிள் இருக்கணும். அதனால நான் இசட்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். இசட் ஈக்குவல் டு numpy டாட் அரேஞ்ச் ஆஃப், இல்லை நானே கொடுத்துருக்கேன் அரே ஆஃப் 3,4ன்னு கொடுத்துருக்கேன். இது ஒய், இது இசட். இசட் எடுத்து ஒய்ல ஆட் பண்ண போறோம், காலம்ல ஆட் பண்ணுறோம். சரியா, எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ numpy டாட் ஹெச் ஸ்டாக் ஆஃப் டப்பிள் கொடுக்கணும். யாரை கொடுக்கணும்னா ஒய் கமா இசட். ஓகே, ஒய் கமா இசட். இப்போ என்ன எரர் வருதுன்னு பாருங்க, அது சிங்கிள் டைமென்ஷனாக இருக்கு, இது வந்து 2 டைமென்ஷனாக இருக்கு. அதனால அது இஷ்யூ வருது. ஓகே, ஸோ அதை மாற்றுறதுக்கு ஒன்று ரீஷேப் பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை பார்த்துக்கலாம். இசட்ல என்ன இருக்கு, 3,4 இருக்கா. இசட் ஈக்குவல் டு ரீஷேப் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு. அதாவது சிங்கிள் டைமென்ஷனை 2 டைமென்ஷனாக மாற்றணும். ஓகேங்களா, சிங்கிள் டைமென்ஷனை 2 டைமென்ஷனாக மாற்றணும். 3 4 இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன இருக்குன்னா 2 டைமென்ஷனாக இருக்கு. இதில் எத்தனை ரோ எத்தனை காலம் அப்படின்னா ஷேப் பார்த்தீங்கன்னா 2,1 2,1. இசட்ல வந்து 2,1 இருக்கு, ஒய்ல வந்து 2,3 இருக்கு. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா numpy டாட் ஹெச் ஸ்டாக் ஆஃப் டப்பிள் ஒய் கமா இசட். இப்போ பாருங்க அந்த 3,4 வந்து கடைசி ஆட் ஆயிருக்கா. ஸோ ஒரே மாதிரி ஃபார்மெட்ல இருந்தால் தான் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஃபார்மெட் மாற்றணும், ரீஷேப் பண்ணணும். ரீஷேப் பண்ணுறதுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ரீஷேப்பும் பண்ணிக்கலாம். நான் மேனலாக கொடுத்துட்டேன். ரீஷேப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது இருக்கிற எக்ஸிஸ்டிங் அரேவை
நம்ம 2 ரோ 1 ரோ 2 காலமா என்ன பண்ணிருக்கோம், 2 ரோ 1 காலமா மாத்திருக்கோம். ஓகே, இசட் வந்து இப்போ எத்தனை இருக்கு, 2 ரோ 1 காலம் இருக்கு. இதே வந்து ரீஷேப் கொடுத்து, ஓகேங்களா, ரீஷேப் கொடுத்து யாரை கொடுக்குறோம்னா இசட் கமா நியூ ஷேப் வந்து 1 ரோ 2 காலம் மாதிரிக்கா, இப்படியே மாற்றலாம். ஸோ இப்படி இருந்ததா அப்படியே மாற்றலாம். மாற்றிங்க, நான் இங்கே மாற்றிட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே டேரெக்டாக கிரியேட் பண்ணிட்டேன். நீங்கள் அது ஏற்கனவே இருந்தது என்ன பண்ணியிருக்கலாமா, இப்படி இருக்கிற வேல்யூவை அப்படி மாற்றிருக்கலாம். அதாவது முன்னாடி நம்மக்கிட்ட இசட் ஈக்குவல் டு நம்பை டாட் அரே ஆஃப் 3,4 தான் இருந்துச்சு. இதை சிங்கிள் டைமென்ஷன் அதெல்லாம் ஆட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. நான் இதை என்ன பண்ணலாம், இசட் ஈக்குவல் டு நம்பை டாட் ரீஷேப் ஆஃப் இசட் கமா 2,1 கொடுத்துட்டீங்கன்னா இசட் என்ன ஆகிடும், மாறிடுச்சு. இப்போ போய் நம்ம அதில் போய் ஆட் பண்ண முடியும். சரியா, ஓகே. ஹெச் ஸ்டாக்கு வி ஸ்டாக்கு, ஹெச் ஸ்டாக் வி ஸ்டாக் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எப்படி வேணால் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, நியூ ஆக்சிஸ்னு ஒரு நியூ ஆக்சிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பார்க்கலாம், நீங்கள் பாருங்களா. அது என்னன்னா ஒரு லாஸ்ட்டாக ஒரு இப்போ எப்படி ஹெச் ஸ்டாக் வந்து கடைசியாக ஆட் ஆச்சோ அது மாதிரி தான் ஆட் ஆகும். பட் ஷேப் வேறு மாதிரி இருந்தால் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்துக்கலாம். இன்சர்ட் பார்த்துட்டோம், ஹெச் ஸ்டாக் பார்த்துட்டோம், வி ஸ்டாக் பார்த்துட்டோம், அப்பெண்ட் பார்த்துட்டோம், டெலீட் பார்த்துட்டோம். வேறு என்ன பார்ப்போம், ஏற்கனவே நேற்று ஃப்ளாட் அண்ட் ட்ராவல் பார்த்துட்டோம் நினைக்கிறேன். ஓகே, அதெல்லாம் ஓகே. அடுத்து பார்க்கலாம். இப்போ கன்கேட்னேட் பார்த்தாச்சு. கன்கேட்னேட்டும் அதே மாதிரி தான். கன்கேட்னேட் வந்து 2 அரேவை ஆட் பண்ணும்போது ஆக்சிஸும் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஆக்சிஸில் போய் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆக்சிஸை சூஸ் பண்ணிக்கலாம். 2 அரே ஆட் பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. இது ரெண்டையும் என்ன பண்ணுறீங்க, நம்பை டாட் கன்கேட்டினேட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு கொடுத்துட்டா என்ன ஆகுதுன்னா எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து இப்படி வந்துருச்சு. இப்படி தான் கன்கேட் பண்ணணும்னு கிடையாது. ஆக்சிஸை மாற்றி கூட கன்கேட் பண்ணலாம், ஆக்சிஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா. அதாவது இதில் 2 டைமென்ஷன் இல்லாமல் 3 டைமென்ஷனோ n டைமென்ஷனோ இருக்கும்போது என்ன பண்ணணும்னா ஆக்சிஸை மாற்றி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது. சரியா, ஓகே. அதையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஓகே, அடுத்து வந்து பார்க்க போகிறது என்னென்னா, அடுத்த ஃபங்க்ஷன் வந்து வேர் நேற்று பார்த்தோமா, வேர் நேற்று பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது வேர் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ் நம்பை டாட் வேர் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 3ன்னு கொடுத்தீங்கன்னா எங்கெல்லாம் எக்ஸ் 3க்கு மேலே இருக்குன்னு சொல்லும். இதில் பார்த்தா இப்படி வருது. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னா 2 அரேவா வருது பாருங்க. 2 அரேவா வர காரணம் என்னன்னா இதில் 2 டைமென்ஷனாக இருக்குன்னா 2 டைமென்ஷனாக வரும். என்ன அப்படின்னா இது ரோ இண்டெக்ஸ், இது காலம் இண்டெக்ஸ். அதாவது என்ன அர்த்தம்னா இந்த 0 இந்த 0ல இருக்கிறது 0,0ல வந்து 0,0ல வந்து என்ன இல்லை, 3க்கு மேலே இல்லை. எங்கெல்லாம் இருக்குன்னு காட்டு பாருங்க. அதெல்லாம் இது 0,0 வரதெல்லாம் என்ன இருக்குன்னா இல்லாத இடம். ஓகே, இருக்கிற இடத்த மட்டும் தான் அது காமிக்கும். ஓகே, இருக்கிற இடத்துக்கு தான் இங்கே சொல்லும். இதை பாருங்க, இங்கே 2 இங்கே 4 இருக்கா, 4th ரோ செகண்ட் காலத்தில் இருக்கான் 4,2. நீங்கள் இது இப்படி கூட வைக்கலாம், இப்படி கூட வச்சுக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்னா a, r, c ஈக்குவல் டு நம்பை டாட் வேர் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 5ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஆர் சியில் என்ன இருக்குன்னா ஆரில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும், சியில் இதெல்லாம் இருக்கும். இது நீங்கள் 2 அரே தனித்தனியாக இருக்கிறத ஜிப் வச்சு என்ன பண்ணலாம், ஒரே அரேவை கூட பண்ணிக்கலாம். ஜிப் ஃபங்க்ஷன் வச்சு என்ன பண்ணுங்க, நீங்கள் 2 அரேவை என்ன பண்ணுங்க ஒரே அரேவா போட்டுவிடுங்க. அப்போ என்ன ஆகும்னா ஜிப் ஆகிடும். சரியா, ஜிப் ஃபங்க்ஷனுக்கு பார்த்துருக்கீங்களா, பைத்தனில் இருக்கிற ஜிப் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஐட்ரேட் டேபிள் கொடுத்தீங்கன்னா நான் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா கொடுப்போம். ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம்னா இது 0,0,0ல இல்லை, 0,1ல இருக்குது, 0,2ல இருக்குது, 1,1ல இல்லை. சரி, அதாவது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காமிக்குது. ஓகேங்களா, சரியா, ஓகே. அதாவது மொத்தமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 எலிமெண்ட் இருக்குது. ஆனால் இங்கே வந்துருக்குது பார்த்தீங்கன்னா 3, 6, 9 எலிமெண்ட். அதாவது என்ன அர்த்தம்னா 0,0ல வந்து 5க்கு மேலே இருக்குது, 0,1ல 5க்கு மேலே இருக்குது, 0,2ல இருக்குது, 1,1ல இருக்குது, 2,1ல இருக்குது. இதெல்லாம் எந்தெந்தலாம் இருக்குன்னு சொல்லுது. ஓகே,
ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணால் வேர் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு மாதிரியே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா, வேறு மாதிரியே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுவும் சர்ச் தானே, இது லீனியர் சர்ச் இல்லை இண்டெக்ஸஸ்லாம் கொடுக்குது. லீனியர் சர்ச் இண்டெக்ஸ்லாம் கொடுக்குது. இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க, அது நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி பைனரி சர்ச். அது அந்த பைனரி சர்ச்னாலே என்ன பண்ணிருக்கணும், நம்ம நார்மலாகவே ஷார்ட் பண்ணாமல் பைனரி சர்ச் பண்ண முடியாது. அதனால முதல்ல ஷார்ட் தான் பைனரி சர்ச் பண்ண முடியும். ஸோ ஷார்ட் முதல்ல சொல்லி கொடுத்தா அப்போ பைனரி சர்ச் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா numpy டாட் ஷார்ட் ஆஃப் எக்ஸ்னு கொடுக்குறீங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஏதாவது ஷார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதுவும் ஷார்ட் ஆகிற மாதிரி தெரியலையா? கண்டிப்பாக ஆயிருக்கு. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அது பாருங்க, ஆக்சிஸ் பாருங்க, இங்கே 677 இருக்கு, இங்கே 163 என்ன ஆயிருக்கு பாருங்க, 136 ஆயிடுச்சு. இங்கே 387 ஆச்சுங்க, 378 மாறிடுச்சு. நீங்க ஆக்சிஸ் செட் பண்ணால் அந்த ஆக்சிஸ்க்கு கூட மாறும். கமா கொடுத்து ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் பாருங்க, ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது பாருங்க, இந்த ஆக்சிஸ் இதுதான் 0th ஆக்சிஸ் ரோ, அதில் 136 மேலே இருக்கும், அடுத்தது 378 இருக்கணும். ஓகேங்களா, ஓகேவா? அது மாதிரி என்ன இருக்கும், இது இது எல்லாமே ஷஃபில் இருக்கா, இது எல்லாமே ஷஃபில் ஆயிருக்கு பாருங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல தான் இது ஷஃபில் ஆயிருக்கு. ஸோ அது மாதிரி எல்லாமே 0th ஆக்சிஸில் கொடுக்கலாம். நீங்கள் முதல்ல நம்ம போட்டோமே, அது என்ன பேர் கொடுத்தாங்க, எக்ஸ் தான் இருக்கா, இதை எடுத்துக்கலாம். மார்க் 2 ரூபா போட்டுக்கிறேன், ரொம்ப பெருசாக இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை 3 ரூபா போட்டு 4 ரூபா 5 காலம் போட்டுக்கிறேன், கொஞ்சம் விசிபிளாக இருக்கு. இப்போ பாருங்க, numpy டாட் ஷார்ட். ஷார்ட்ல யாரை ஷார்ட் பண்ண போகிறோம், அடுத்தது ஆக்சிஸ், எந்த ஆக்சிஸை ஷார்ட் பண்ண போகிறோம், ஆக்சிஸ் 2ன்னு கொடுக்குறேன். 2ன்னு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க, இருக்கிற எல்லா மார்க்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இது எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கா, இது அதான் மூணாவது அதான், அதாவது 2ன்றது 3வது ஆக்சிஸ், 0 1 2 இல்லையா, 3வது ஆக்சிஸ் இதுதான், அதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கா, இந்த ஆக்சிஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஆக்சிஸ் கொடுக்குறீங்களோ அந்த ஆக்சிஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸ்டார்ட் பண்ண ஆக்சிஸில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், சர்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணாத ஆக்சிஸ் சர்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு ஆக்சிஸ் எடுத்து நம்ம அதுலேருந்து நம்ம சர்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். numpy டாட் சர்ச் சார்ட்டட். சர்ச் சார்ட்டட் போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, யாரை சர்ச் பண்ண போகிறோம், அதாவது முதல்ல வந்து எந்த அரேவை சர்ச் பண்ண போகிறோம், எக்ஸை தான் சர்ச் பண்ண போகிறோம். இல்லை எக்ஸில் இருக்க ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை சர்ச் பண்ணணும், சர்ச் பண்ணலாம். ஓகே, எக்ஸ் ஆஃப் யாரை சர்ச் பண்ணலாம்னா, கோலன் வச்சுக்கலாமா, எல்லா ரோஸு எல்லாமே வச்சுக்கலாமா, எக்ஸ் ஆஃப் வச்சுக்கலாம், கோலன் கமா கோலன் கொடுத்து முதல்ல செக் பண்ணிடுவோம். எக்ஸ் ஆஃப் எக்ஸ்லேயே போடல என்னென்னு, எக்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒய் ஈக்குவல் டு முதல்ல இதை ஸ்டார்ட் பண்ணி ஒயில் வச்சுக்கோங்க. ஒயில் இப்போ ஸ்டார்டடாக இருக்குது. ஒயில் இருக்க ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை முதல்ல எடுக்க போகிறோம் இல்லையா, அதை தான் நான் சர்ச் பண்ண போகிறேன். அதாவது numpy டாட் வேற சர்ச் ஸ்டார்டட் வேற. ஓகேங்களா, ஒய் கமா, ஓகேங்களா, கண்டிஷன் மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் ஒய் கிரேட்டர் தேன் 4 அப்படின்னு, ஒய் கிரேட்டர் தேன் 19 கொடுத்தா போதும், உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. இது வேற. பட் இதே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒய் ஆஃப் கோலன் 2 கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. அதாவது ஒய்னா எல்லா மூணு டேட்டாலையும் 2வது எலமெண்ட் மட்டும் கேட்டேன். அப்போ என்ன ஆகும், இது 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 மட்டும் தான் இப்போ வந்திருக்கு. ஓகேங்களா, சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் போயிட்டு சர்ச் பண்ண போகிறோம். அதெல்லாம் ஷார்ட்டாக தான் இருக்குது, ஷார்ட்டாக தான் இருக்குது. ஓகே, சர்ச் பண்ணலாம், சர்ச் ஆர்டர் போடலாம். சர்ச் ஆர்டரில் என்ன பண்ணலாம்னா, numpy டாட் சர்ச் ஆர்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் அரே, அதுக்கப்புறம் வந்து எந்த யாரை தேடணும். ஓகேங்களா, முதல்ல அரே, அப்புறம் யாரை தேடணும். அரே வந்து நான் யாரை கொடுக்குறேன்னா, ஒய் ஆஃப் கோலன் 2 தான் கொடுக்குறேன். அதில் யாரை தேட போகிறேன் அப்படின்னா 70 தேடுறேன். ஏதோ தப்பு இருக்கு, ஏன் தப்பு இருக்குன்னா, இதையும் 2 டைமென்ஷனாக இருக்குதுன்னா அது இருக்குது, சிங்கிள் டைமென்ஷனாக கொடுக்கணும். சிங்கிள் டைமென்ஷன் வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 2ல் வச்சுக்கலாம். 1,2 கொடுக்குறேன். 1,2னா யாருன்னா, 1,2 யார் பாருங்க, இதுதான் 1, 1,2 இதுதான். இதில் 70 இல்லை. ஓகே, 70 இல்லை கொடுத்தா என்ன வருது, 1ன்னு வருது. முதல்ல ஒய் ஆஃப் 1,2 யாருன்னு பார்த்துவோம். அதில் 70 இல்லை. ஓகேங்களா, அது என்ன வருது பார்த்தீங்கன்னா, சர்ச் சார்ட்டரில் 70னா நியரஸ்ட் 70 வருதா. இதே கவனிங்க, 70 போடாமல் 80 போடுறேன்.
84 போடுறேன். இப்போ என்ன வருது 2 வருதா? இதுதான் நியரஸ்ட். ஓகே, அந்த மாதிரி நியரஸ்ட் வேல்யூ வரும். ஓகே, சர்ச் சார்ட்டரில் இதே வந்துட்டு எக்ஸாக்டாக கொடுக்குறீங்க. எக்ஸாக்டாக 99 கொடுக்குறேன். இப்போ நான் 4th பொசிஷனில் கரெக்டாக இருக்கும். ஸோ சர்ச் சார்ட்டுக்கும் வேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வேர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அது கண்டிஷன் அப்ளை பண்ணுறீங்க, எல்லா பொசிஷனும் கொடுத்தோம். இதே பார்த்தீங்கன்னா வேர் கொடுத்து y greater than 4 5 greater than 19 கொடுத்தோன்னா மொத்தமாக எங்கெங்கெல்லாம் இருக்குதோ மொத்தம் இண்டெக்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? இது அப்படி கிடையாது, நியரஸ்ட் வேல்யூவை சர்ச் பண்ணி கொடுக்கும். அது கரெக்டாக கொடுக்கணும், சார்ட்டடாக இருக்கணும். சார்ட்டடாக இல்லாத அரேவை சர்ச் சார்ட்டட் ஒர்க் ஆகாது. பைனரி சர்ச்னா சார்ட் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம், அதனால தான் இருக்குதான். சரியா? சர்ச் சார்ட் ஒர்க் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து பார்க்க போகிறது என்னன்னா, ஸ்பிரிட்டு பார்க்கலன்னு நினைக்கிறேன். எக்ஸ் டாட் ஸ்பிரிட் கொடுத்து, சரி, நம்பை டாட் ஸ்பிரிட் ஸ்பிரிட்ல என்ன பண்ண போறோம்னா அரே, அதுக்கப்புறம் எத்தனையா ஸ்பிரிட் பண்ணணும், இது எத்தனையா ஸ்பிரிட் பண்ணணும் நம்ம போடணும். ஓகேங்களா? ஆக்சிஸையும் கொடுக்கலாம். இப்போ நான் இது 2 ஸ்பிரிட் பண்ணணும்னு கொடுத்தா என்ன ஆகும்னா முடியாது. ஏன் ஸ்பிரிட் பண்ண முடியாது அப்படின்னா, ஏன் 2 ஸ்பிரிட் பண்ண முடியல? ஸ்லோ பண்ணிக்கலாங்க, ஃபாஸ்டா இருக்குன்றீங்க, ஸ்லோ பண்ணிக்கலாம். எது டவுட் இருக்குன்னு சொல்லுங்க, இப்பயே பார்த்துடலாம். எது டவுட்டா இருக்கு? இப்போ ஃபாஸ்டா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதுல எது ஃபாஸ்டா பண்ணிட்டுன்னு சொல்லுங்க, திருப்பி சொல்லிக்கோங்க. சரி, ஓகே, ஸ்லோவாக போறேன் பாருங்க. ஸோ இதுல ஏன் ஸ்பிட் பண்ண முடியல அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ்ன்றது ஒரு அரே, எக்ஸ்ன்றது ஒரு அரே. இந்த அரேல எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்கு அப்படின்னா, இது 3 டைமென்ஷனலா இருக்கு, 3 இருக்கு. இந்த 3 2 பிரிக்க முடியாது, 3 2 பிரிக்க முடியாது, அதனாலதான் உங்களுக்கு வரல. ஓகேங்களா? இதே 3 பிரிச்சு தான் வந்திருக்கும். அதாவது நம்பை டாட் ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஸ்பிரிட் கொடுக்குறோம் இல்லையா, ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ் கமா 3 கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஆச்சுன்னா 3 எலமெண்டா பிரிஞ்சிருக்கும். 3 அரேவா பிரிஞ்சிச்சா? 3 அரேவா பிரிஞ்சு லிஸ்ட் ஆகும். 3 அரேஞ்சா பிரிஞ்சு லிஸ்ட் ஆகும், தனித்தனி லிஸ்டா வரும். ஓகேங்களா? அதான் முக்கியம். ஓகேங்களா? பார்த்துக்கிடுங்க. இப்போ நான் இதில் போயிட்டு மை லிஸ்ட் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்றேன். இப்போ மை லிஸ்ட் போட்டிங்கன்னா நாங்கன்னா ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த மை லிஸ்ட் ஆஃப் 0 கொடுத்தா யார் வருவாங்க? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வரும். மை லிஸ்ட் ஆஃப் 1 கொடுத்தா செகண்ட் எலிமெண்ட் வரும். அதாவது எக்ஸ்ன்ற ஒரு நம்பை அரே இருக்கு. அந்த என்டி அரேவை என்ன பண்றோம்னா 3 பிரிக்கணும்னா பிரிக்கலாம், இதை 2 பிரிக்க முடியாது. பிரிக்கிறதா இருந்தா அப்படிதான் பிரிக்க முடியும். ஏன் அப்படின்னா, எப்பவுமே ஸ்பிரிட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா என்ன பிரிக்கணும், ஈவனா தான் பிரிக்க முடியும். நீங்க எவ்வளவு பெரிய அரேவனா வச்சுக்கீங்க. இப்ப பாருங்க, இப்ப இதுலயே போயிட்டு நம்பை டாட் எக்ஸ் ஈக்குவல் டு நம்பை டாட் ஏ ரேஞ்ச் ஆஃப் 1, 100, 2 கொடுக்குறேன். இதுல 50 எலிமெண்ட் இருக்கும். இதெல்லாம் 50 எலிமெண்ட் இருக்கும். இந்த 50 நீங்க பிரிச்சா ஈவனா பிரிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்பிரிட் கொடுத்துட்டு எக்ஸ் 5 கொடுத்தா பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியும். 6 கொடுத்தா பிரிக்க முடியுமா? முடியாது. ஏன்? 50 6ஆல பிரிக்க முடியாது, எரர் வரும். இதே நீங்க 7ஆல கொடுத்தாலும் வராது, மல்டிபிள்ஸ் தான். ஓகேங்களா? 5 கொடுத்தீங்கன்னா 5 எலிமெண்டா பிரிஞ்சிடும். இது ஸ்பிரிட். இன்னொரு கமெண்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது 5ஆ பிரிச்சிருக்கேன் இல்லையா, இப்போ இதே வந்து இந்த ஸ்பிரிட்ல வந்து 5 எலிமெண்டா பிரிஞ்சிருக்கு. இப்போ நான் ஒரு சின்ன அரேவா வச்சுக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு நம்பை டாட் ஏ ரேஞ்ச் ஆஃப் 1, 10, கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸ்ல வந்து 10 எலிமெண்ட் இருக்கு. இந்த 10 3ஆ பிரிக்கணும்னா ஸ்பிரிட்ல முடியாது. 10 3ஆ பிரிக்கணும், ஏன்னா 10 எலிமெண்ட் இருக்கு இல்லையா. நம்பை டாட் ஸ்பிரிட் கொடுத்து எக்ஸ் 3 கொடுத்தா எரர் தான் வரும். ஓகேங்களா? ஸ்பிரிட் தானே கொடுத்தேன். ஸ்பிரிட் கொடுத்தா என்ன ஆச்சு அப்படின்னா, என்ன ஆச்சுன்னா 3 எலிமெண்ட் அந்த ஒரு எலிமெண்ட் ட்ரங்கேட் ஆயிடுச்சுல, ட்ரங்கேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது 2 டைமென்ஷன்ல போட்டு பார்க்கலாம். இதே வந்து 2 டைமென்ஷன்ல போடுறேன். கமா சைஸ் ஈக்குவல் டு 5 rows 2 columns. என்ன பண்ண சார், ஏ ரேஞ்சில் வராது, ரேண்டம் தான் போட முடியும். random ஆஃப் 1, 10 சைஸ் 5, 2. இப்போ எக்ஸ் இப்படி இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா நம்பை டாட் ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ் 2ஆ பிரிக்கிறேன். எரர் வருதா? அரே ஸ்பிரிட் டஸ் நாட் ஈக்குவல். எதுனா இங்க மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா, கவனிங்க, அங்க ஏன் பிரிஞ்சது இங்க ஏன் பிரியலன்றது சொல்லிடுறேன். ஓகேங்களா? இங்க 10 எலிமெண்ட் இருந்துச்சு, இங்க இருந்ததே எத்தனை எலிமெண்ட்? 9 தான் இருந்துருக்கு. அதனால தான் பிரிஞ்சிருக்கு. நான் 10 நினைச்சேன்.
1,10 10 எடுத்துக்காது இல்லையா, அதனால தான் பிரிஞ்சிச்சு. ஓகேங்களா. இங்கே வந்துட்டு இருக்கிறது 5 எலிமெண்ட், 5 2ஆல பிரிக்க முடியாது, 5 3ஆலையும் பிரிக்க முடியாது. ஓகே, இது ஸ்பிளிட். இதே வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன, அரே அண்டர் ஸ்கோர் ஸ்பிளிட். அதுல என்ன ஆகுதுன்னு பாருங்க, x,2 கொடுத்தோம்னா இப்போ பிரிஞ்சிச்சு. அது எப்படி பிரிஞ்சிச்சுன்னா, முதல்ல 3 எலிமெண்ட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் மீதி 2 எலிமெண்ட். புரியுதா? ஸோ அரே ஸ்பிளிட்ல ஈவனாக தான் பிரிக்கணும் அவசியம் கிடையாது. அரே வெறும் ஸ்பிளிட்ல ஈவனாக தான் பிரிக்க முடியும். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து வரும்போது கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகேங்களா. இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது 3 எலிமெண்ட்டாக இருக்குது, கீழே இருக்கிறது 2 எலிமெண்ட்டாக இருக்குது. இது வந்து அரே அண்டர் ஸ்கோர் ஸ்பிளிட், அது வெறும்னு ஸ்பிளிட். புரியுதா? அடுத்து போகலாமா? ஓகே, அரே ஸ்பிளிட் இது போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சாய்ஸ் நேற்று சொன்ன ஞாபகம் இல்லை, சாய்ஸ் பார்த்துருவோம். இதுவும் பார்த்துருவோம். சாய்ஸ் வரும்போது தான் டேக்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதே மாதிரி எக்ஸில் எப்படி இருக்குது. இப்போ எக்ஸ் ஆஃப் 0 கொடுத்தா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் வரும், எக்ஸ் ஆஃப் 1 கொடுத்தா ஃபர்ஸ்ட் இது மட்டும் வரும், எக்ஸ் ஆஃப் 0 ஓகேங்களா கமா 4 அப்படின்னு கொடுத்தா என்ன வரும் அப்படின்னா 0,4 இல்லை இல்லை எக்ஸ் ஆஃப் 2 எலிமெண்ட் தான் இருக்குது. எனக்கு எக்ஸ் ஆஃப் 0 வேணும், எக்ஸ் ஆஃப் 4 வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்காங்க, numpy டாட் டேக் ஆஃப் எக்ஸ் கமா நீங்கள் கொடுத்துடணும், டப்பிளாவோ லிஸ்டாவோ கொடுத்துடலாம், 0,4 கொடுத்தா போதும். அப்போ என்ன அப்படின்னா அந்த எக்ஸ் ஆஃப் 0ல என்ன வேல்யூவோ, ஓகேவா, எக்ஸ் ஆஃப் 4 இல்லையா, 0 1 2 3 4 இருக்கு, டேக் தானே கொடுத்தேன், எக்ஸில் என்ன இருக்குது, இதான் இருக்குது, numpy டாட் டேக் ஆஃப் எக்ஸ் கமா 0 கொடுத்தேன்னா 0 மட்டும் வரும். ஓகே ஓகே ஓகே. இதே வந்துட்டு எக்ஸ் ஆஃப் 0,2 கொடுத்தேன்னா 0வும் 2 வருது, அதாவது இது 0 இது 1 இது 2 அப்படி வருது. 4 கொடுத்தா இதுதான் 4 இல்லை, அதனால வந்துருக்கு. சரியா, இந்த மாதிரி எலமெண்ட் வந்துருக்கு. 0,2 கொடுத்ததுனா என்ன இருந்துச்சு உங்களுக்கு, இந்த மாதிரி மல்டிபிள் எலமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு டேக் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்லைஸ் பண்ணும்போது நம்ம ஒரு சீக்வன்ஸை தான் கொடுப்போம் இல்லையா, இது அப்படி கிடையாது, ரேண்டமாக இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கலாம். அதே நேரத்தில் ஆக்சிஸும் மாற்றிக்கலாம், இப்போ நான் ஆக்சிஸ் மாற்றாமல் கொடுத்துருக்கேன்ல, இப்போ இதே எப்படி கொடுக்காம கமா ஆக்சிஸ் 0 கொடுத்ததுன்னா எனக்கு திரும்ப வந்திருக்கும், எனக்கு என்ன வந்திருக்குன்னா 6 8 8 3 வரும். ஓகேங்களா, ஏன்னா 0 ஆக்சிஸ் தானே, அதனால உங்களுக்கு என்ன ஆகுது, இது 6 8 8 3 அது மாதிரி வந்துச்சு. இதே நீங்கள் ஆக்சிஸ் ஈக்குவல் 1 கொடுத்துருந்தா என்ன இருக்கும் அப்படின்னா இப்படி. ஓகேங்களா, இதில் என்ன ஆகுதுன்னா இதில் இருக்கிறதே எடுக்க முடியாது, அது மாதிரி ஏன் எடுக்க முடியலன்னு பார்க்கலாம், என்ன தப்புன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சிஸில் இருக்கிறதே 2 எலிமெண்ட் தான், நான் எப்படி 2 கொடுக்க முடியும், இந்த ஆக்சிஸில் 0th ஆக்சிஸில் 5 எலிமெண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆக்சிஸில் இருக்கிறது எல்லாமே 2 எலிமெண்ட், 0 1 தான் இருக்கு, அதனால எடுக்க முடியல. ஓகே, இங்கே போய் நீங்கள் எப்படி கொடுத்துருந்தீங்கன்னா நிறைய இருந்தால் வரும். இப்போ நான் ஒரு வரைய ஒன்று கிரியேட் பண்ணி காட்டுறேன். numpy டாட் அரே ஆஃப் random டாட் randint ஆஃப் 1,9, size equal to 3 rows 2 columns 4 columns அது மாதிரி பிரிக்கிறேன். இப்போ எக்ஸை பார்த்துருங்க, இப்படி இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா டேக் எடுக்கிறேன், numpy டாட் டேக் ஆஃப் பார்த்துருங்க எக்ஸ் கமா என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா என்னெல்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு எதெல்லாம் வேணும்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த 8 வேணும், இந்த 8 எனக்கு வேணும், இந்த 5 வேணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கூட கொடுக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம ரேண்டமாக மாற்றி கொடுக்க. எனக்கு இப்போ இதே வந்து இந்த எலமெண்ட்டும் வேணும்னா கூட கொடுக்கலாம், அதுவும் கொடுக்கலாம், அது ஆக்சிஸை பொறுத்தது. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து 0வும் 2வும் கொடுக்குறேன். 0வும் 2வும் ஆக்சிஸில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆக்சிஸ்லாம் 0 2 இருக்குன்னா 0th ஆக்சிஸில் 2 இருக்கு, 1 ஆக்சிஸ்ல 2 இல்லை, 2 ஆக்சிஸ்ல 2 இல்லை, 2 இருக்கு. அதாவது இது 3 0th ஆக்சிஸ்ல 3 எலிமெண்ட் இருக்கு. ஏன்னா இது வந்து 3,2,4ன்றதுனால 0th ஆக்சிஸ்ல 2ன்ற இண்டெக்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த 2ன்ற இந்த ஆக்சிஸ்ல பார்த்தீங்கன்னா அதாவது 1 ஆக்சிஸ்ல 0வும் 1 இருக்கே தவிர 2 கிடையாது. சரியா, அதனால கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் இங்கே போய் 0 ஆக்சிஸ் கொடுத்தேன்னா நான் ஒன்றா உங்களுக்கு எப்படி வருது பாருங்க, இந்த எலமெண்ட்டும் வந்துச்சு. ஓகே, அதே வந்து இங்கே 2 கொடுத்தேன்னா என்ன வருது பாருங்க, 2 கொடுத்தேன்னா இது வந்து எத்தனாவது ஆக்சிஸ், அதனால 3வது ஆக்சிஸ்ல 0 2னா யாரு அப்படின்னு, 3வது ஆக்சிஸ்ல 0 2ன்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 0, அதாவது 7 5 0 3 5 0 2
580812 110522 அதுதான் இங்க வந்திருக்கும். சரிங்களா? டேக்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா ரேண்டமா நீங்க எங்கெங்க வேணா பிக் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் வந்து ஆக்சிஸ் பேஸ் பண்ணி எங்க வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? அடுத்தது டேக் தாண்டி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கியூ ஸ்வாப் ஆக்சிஸ் மாதிரி நிறைய இருக்கு. முடியும்னு தெரியல, பார்க்கலாம். இல்லைன்னா நீங்க பார்த்துடுங்க. நம்ம இது முடிச்சுட்டு நம்ம சாட் ஜிபிடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறோம். அதனால வேற முக்கியமான ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பார்த்துக்க முடியா? சரி, ஓகே. இது இந்த ஃபங்க்ஷன் பாருங்க. டெக்ஸ்ட் டாட் சாட் மாதிரி ஆர்க் சாட், ஓகேங்களா? ஆர்க் சாட் ஆஃப் numpy டாட் ஆர்க் சாட் ஆஃப் டெக்ஸ்ட். இது என்ன பண்ணுச்சுன்னு பாருங்க. என்ன வந்திருக்கு சொல்லுங்க, பார்த்தீங்கன்னா ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், இதுல என்ன வந்திருக்குன்னு. சரி, நான் சொல்றேன். இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த 4ல இந்த 4ஓட இருக்கு இல்லையா, அந்த 4 எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த 4 எலிமெண்ட்ல உள்ளறையே அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இப்ப எக்ஸ்ல என்ன இருந்திருக்கு உங்களுக்கு, எக்ஸ் வந்து இது இதுல இருந்துச்சு. இப்ப நான் வந்து இதை ஷார்ட் கொடுத்துட்டேன். ஷார்ட் கொடுத்தனா என்ன வரும் அப்படின்னா இது எத்தனாவது ஐஎஸ் அப்படின்னு காமிக்கும். ஓகேங்களா? ஒவ்வொன்றா காமிக்கும். ஓகேங்களா? ரேஞ்ச் தான் காமிக்கும். ஆர்க் ஷார்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ரேங்க் காமிக்கும். மாறி வரா மாதிரி இருக்கு. இண்டெக்ஸ் தான் வரும், எது ஹையஸ்டோ அதுதான் வரும். இதை பார்ப்போம். 0 1 கரெக்டாக தான் இருக்கு. இதில் கரெக்டாக இருக்கு பாருங்க. இதில் பாருங்க 0 1 2 3 கரெக்டாக இருக்கு. அதே மாதிரி இதில் என்ன பார்த்தீங்கன்னா இது 0 இங்கே தான் தப்பாக இருக்க மாதிரி இருக்கு. மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்கு. இது 0 வரணும். இதில் பாருங்க ஆக்சிஸ் கொடுத்து பார்ப்போம். அது அதனால தெரியல. எக்ஸை பார்த்துக்குங்க. numpy டாட் ஆர்க் சாட் ஆஃப் எக்ஸ் கமா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 2 கொடுக்குறேன். இதுதான் கரெக்டாக பாருங்க. இது கரெக்டாக தெரியும் பாருங்க. நான் ஆக்சிஸ் மாற்றி சொல்லிட்டேன். இங்கே பாருங்க. இப்போ இந்த இடத்துல 3 எடுத்துங்க. 3யும் 3 7 8 இருக்கு. 3 வந்து இது 0 ஆகும், இதை 1 ஆகும், இதை 2 இது 3 காமிக்கும். அப்படிதான் காமிக்கும். கரெக்டா? ஓகேங்களா? அங்க மட்டும் மாறி இருக்கு, மற்ற எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆக்சிஸ் 2 தான் கொடுத்துருக்கேன். இதை கவனிங்க. இதுல கரெக்டா இருக்கா பாருங்க. இதுலயும் அப்படிதான் வேரியட் ஆகுது. ஆனா இதுல கரெக்டா இருக்கு. ஏன்னா 1 தான் 0, 2 தான் 1, இது 2 இது 3 கரெக்டா வருது. இது 0 இது 1 இது 2 இது 3 இதுல கரெக்டா இருக்கு. இதுல எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது 0 இது மாறி வர மாதிரி இருக்கு ஆக்சிஸ். ஆக்சுவலா என்னன்னா அந்த அங்க இருக்கிற எலமெண்ட்டை வந்து சார்ட் பண்ணா அது எத்தனாவது பொசிஷனுக்கு போகுன்றதான் சொல்லும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இட் இஸ் இண்டெக்ஸஸ் தட் வில் ஸ்டார்டட் அரே டு பெர்ஃபார்ம். ஓகேங்களா? அது இண்டெக்ஸ் தான் வரும். ஏதோ வித்தியாசம் இருக்கு, பார்க்கலாம். என்ன நான் தப்பா சொல்றேன்னா எக்ஸ்ட்ரமா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 கொடுப்போம். 1 கொடுத்தா யார் முன்னாடி வந்திருக்கு யாருக்கு முன்னாடி வந்து பார்க்கலாம். எக்ஸ் வந்து எங்க இருக்கு? ஏன்னா இங்க 1 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 7 இருக்கு. அப்ப இது ரெண்டும் மாறி வருதா? ஏதோ வித்தியாசம் இருக்கு. சரி, இதை நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணா அப்புறமா டெக்ஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். சார்ட்ட வேணா மெசேஜ் பண்ணலாம், இல்லை நீங்களே கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஆர்க் சார்ட்டை ஆக்சுவலாக ஆர்க் சார்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேங்க் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ரேங்க் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஒரு சிங்கிள் நிமிஷத்தில் ட்ரை பண்ணி பார்ப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு numpy டாட் ரேண்டம் டாட் randint of 10, 50, size equal to சிங்கிள் டைமென்ஷனாக போட்டுடலாம். சைஸ் ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். இப்படிதான் இருக்கு. இப்போ பார்க்கலாம். numpy டாட் ஆர்க் சாட் ஆஃப் எக்ஸ் கமா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 பார்த்தீங்கன்னா தெரியும். இருக்கிறதுலே சின்னது 18 தான் 0ல இருக்கு, கரெக்டாக இருக்கு. அதாவது 26 வந்து 3வது ரேங்க், அதாவது 0லேருந்து இண்டெக்ஸ் ஆரம்பிக்கிறதுனால. இருக்கிறதுல ஹையஸ்ட் வந்து யாரு அப்படின்னா
எங்க இருக்கு பாருங்க, 9th பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லுது. 9, அதாவது 31 வந்து 9, 36 வருது, 18 கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் 36 வரக்கூடாது, ஏதோ தப்பாட்ட மாதிரி. சரி, நான் இதை செக் பண்ணிட்டு சொல்றேன். அதே மாதிரி ஆர்க் மேக்ஸ் இருக்கும், ஆர்க் ஸ்டார்ட் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கிடுங்க. சம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், 2 டைமென்ஷனாக இருக்கட்டும். அரே சம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, அதுலேயே இன்னொன்று குமுலேட்டிவ் சம் ஒன்று இருக்குது, அதை பார்த்துருக்கோம். எக்ஸ் தான் எக்ஸ்ட்ரா சம்னு கொடுத்தா போதும், மொத்தமாக 103 வந்துருச்சு. இதே எக்ஸ்ட்ரா சம் கொடுத்து ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். ஓகேங்களா, 0th ஆக்சிஸ் தான் பண்ணுறோம். ஓகேங்களா, ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இது இது இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் இது இது இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது இது இந்த ரோ இது ரோ இதுவும் 3 ஆட் பண்ணி தான் இது வந்துருக்கு. ஓகே, அதே மாதிரி 8 5 1 6 1 2 அதான் 9, 5 4 7 தான் 16, 2 1 6 தான் 9, அந்த மாதிரி வரும். சரிங்களா, அது மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து ஆக்சிஸ் 1 கொடுத்துருந்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா இப்படி ஆட் ஆகிருக்கும். எப்படின்னா இந்த ரோல் ஆட் ஆயிருக்கு. சரியா, இதெல்லாம் ஆட் ஆயிருக்கு. ஆட் பண்ணி உங்களுக்கு மொத்தமாக எத்தனை வந்திருக்குன்னு பார்த்துடுங்க. ஓகே, அதாவது 3 8 6 5 1 3 1 3 6 1 5 ஆட் ஆயிருக்கு. அது மாதிரி 3 ரோ கரெக்டாக வந்துருக்கு. இதே நீங்க ஆக்சிஸ் ஈக்குவல் 2 கொடுத்துருந்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்குள்ள எல்லாரும் ஆட் ஆகி சிங்கிள் டைமென்ஷன் இல்லைங்களா. இதெல்லாம் ஆட் ஆகி 1, இதெல்லாம் ஆட் ஆகி 1, இதெல்லாம் ஆட் ஆகி 1, இதெல்லாம் ஆட் ஆகி 1, அந்த மாதிரி ஆக்சிஸ் மாற்றி கொடுத்துடலாம். இதே கவனிங்க, சம்ல குமுலேட்டிவ் சம்னு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா இது எப்படி வந்திருக்குன்னா முதல் 3 எடுத்துருச்சு, அப்புறம் இது 6 ஆச்சு, அப்புறம் 7 ஆச்சு, அப்புறம் 10 ஆச்சு, அப்புறம் 18 24 29 31 இப்படி தான் போச்சு. இது குமுலேட்டிவ் சம். இதுலேயே ஆக்சிஸ் கொடுக்க முடியும். ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னா எப்படி வருதுன்னு பாருங்க. முதல்ல இந்த 3 எடுத்துச்சு, அப்புறம் இந்த 3யும் 80 ஆட் பண்ணுச்சு. ஓகேங்களா, இந்த 3யும் இந்த 80 ஆட் பண்ணுச்சு, அப்புறம் இந்த 3யும் இந்த 6 ஆட் பண்ணுச்சு, அப்புறம் இந்த 1யும் 5 ஆட் பண்ணுச்சு, அப்புறம் 3 5 ஆட் பண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணுச்சு. இதே ஆக்சிஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருந்தீங்கன்னா அந்த காலம்ஸ்குள்ளே ஆட் ஆயிருக்கும். அப்போ என்ன இருக்கும், 3க்கு அப்புறம் 6 வரும், 6க்கு அப்புறம் 7 வரும், 7க்கு அப்புறம் 10 வரும். திருப்பி எங்கேருந்து ஆரம்பிக்கும், திருப்பி 8லேருந்து ஆரம்பிக்கும். 8 + 6 அப்படிதான் வரும். சரியா, பார்த்துக்கிடுங்க. அதாவது இந்த எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் 2ல இது அப்படியே குமுலேட்டிவ் ஆச்சு, திருப்பி ரீசெட் ஆகி இங்கேருந்து குமுலேட் ஆகிருக்கு. அதுதான் வந்துருக்கீங்க. ஓகேவா, 8 14 19 21 அப்படி வந்துருக்கு. ஸோ குமுலேட்டிவ் சம் இது, அதாவது சம்மு குமுலேட்டிவ் சம். அதே மாதிரி ப்ராடக்ட், எக்ஸ் டாட் ப்ராடக்ட் கொடுத்தா மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துரும். எக்ஸோட எல்லா வேலையும் மல்டிப்ளை பண்ண இந்த ஆன்சர். ஓகேங்களா, எக்ஸ் டாட் ப்ராட் ஆஃப் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருந்தீங்கன்னா தனித்தனியாக வரும். இதே எக்ஸ் டாட் ப்ராட் ஆஃப் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருந்தீங்கன்னா அதுவும் தனித்தனியாக வந்துடும். சரியா, ப்ராடக்ட் மாதிரி குமுலேட்டிவ் ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அப்படி அப்படியே மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். சரியா, இது குமுலேட்டிவ் ப்ராடக்ட், குமுலேட்டிவ் சம். இது பார்த்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நேற்று ஆள் பார்த்தோமா ஞாபகம் இல்லை, ஆளுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்துக்கிடுங்க. வேற ஆள் டிஃப்ரென்ஸு இதெல்லாம் நம்ம பார்த்தோமா ஞாபகம் இல்லை, அதை பார்த்துக்கிடுங்க. ஸ்கியூஸ் ஸ்வாப் ஆக்சிஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. வேற தாண்டி வேற ஃபங்க்ஷன் இருக்குன்னா அவ்வளோதான். இது முக்கியமாக இந்த நேரத்தில், அதாவது எப்படின்னா ஒரு ஃபைல்லேருந்து எப்படி டேட்டா லோட் பண்ணுறது, எப்படி ஃபைலில் சேவ் பண்ணுறது அதை பார்த்துக்கலாம். ஸோ ஃபைலில் டேட்டா லோட் பண்ணணும் என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வச்சுக்கலாம். student.txt ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரே ஒரு ரூபா தான் இருக்குது, 2-3 ரூபா ஆட் பண்ணிக்கிறேன். $3 ஆட் பண்ணிக்கிறேன். student.txt ஃபைல் நேம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்க, x ஈக்குவல் டு numpy.load txt ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் வந்து நம்ம இங்கே கரண்ட் டேட்ல இருந்தால் அப்படியே கொடுங்க, இல்லைன்னா ஃபுல் பார்த்து. சரியா, இது கரண்ட் டேட்ல இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன் நான் அப்படியே கொடுத்துக்கிறேன். கமா டீலிமிட்டர் சொல்லணும். வெறும் இப்படி கொடுத்தா நான் வருதுன்னு பாருங்க, எரர் வருது. என்னன்னா cannot convert stringன்னு வருது. ஓகேவா, அங்கே இருக்கிறது வேற ஃபார்மேட் இருக்கு, அதனால அது வருது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஃபார்மேட் ஸ்பெசிஃபை ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும், டி டைப் செட் பண்ணிங்க. டி டைப் கூட எஸ்ஆர் கொடுத்தா ஒன்று ஸ்ட்ரிங் கொடுத்தாங்க.
சரி இப்படி கொடுத்தா வந்துச்சான்னு பார்த்தா இப்படி கொடுத்தா 3 ரோ மொத்தமா வந்துருச்சு. 3 ரோ மொத்தமா வந்துருச்சு. தனித்தனி எலமெண்டா பிரியணும்ல. ஆக்சுவலா இது 3 ரோஸ் தான் வந்துருக்கு. எனக்கு 3 ரோ 4 காலம்ஸா வரணும். அப்ப என்ன பண்ணணும்னா டீலிமிட்டர் செட் பண்ணணும். கமா டீலிமிட்டர் கொடுத்து கமா கொடுத்துருங்க. கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு தனித்தனி எலமெண்டா பிரிஞ்சிச்சு. லோட் பண்ணும்போதே நமக்கு என்ன பண்ணிட்டோம் டீலிமிட்டர் செட் பண்ணிருக்கோம். அதாவது ஒரு ஃபைல்ல வந்து டேட்டாவை லோட் பண்றதுக்கு இது லோட் txt சேவும் பண்ண முடியும், லோடும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த ஃபைல்லே என்ன இருக்கு அப்படின்னா அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒருவேளை அந்த ஃபைல்ல வந்து ஹெட்டிங் இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை அந்த ஃபைல்ல ஹெட்டிங் இருக்கு, அதில் ரோல் நம்பர்னு கொடுத்துட்றேன், நேமு, டிபார்ட்மெண்ட்டு, மொபைல் நம்பர் இது மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் திருப்பி இதே லோடு கொடுக்குறீங்க. இப்போ எக்ஸ்ல என்ன ஆகும்னா அந்த ரோல் நம்பரும் சேர்ந்து வரும். இது எடுக்க முடியுமானா லோட் txt முடியாது. லோட் txt அவ்வளோ தான் பேராமீட்டர்ஸ். சரியா? டைப் செட் பண்ணலாம், இது செட் பண்ணலாம் தான். ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. equal to numpy dot gen from txt. ஓகேவா? gen from text. ஓகேங்களா? அதுலேயும் அதே ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் என்னது ஃபைல் நேம். ஃபைல் நேம் வந்து என்னன்னா student.txt. டீலிமிட்டர் வந்து செட் பண்ணோம். டீலிமிட்டர் வந்து என்னது கமா. டி டைப் வந்து இதில் டி டைப் கொடுக்கலனா கூட எடுத்துக்கும், ஆனால் அது எடுத்துக்காது. இதில் டி டைப் கொடுக்கலனா கூட எடுத்துக்கும், ஆனால் அது எடுத்துக்காது. இப்படி கொடுத்து என்டர் அடிக்கிறேன். இப்போ என்ன வருது பாருங்க, ஜென் ஃப்ரம் txt ஒன்று என்ன கொடுத்துட்டேன், ஸ்பெல்லிங் அதை தப்பா வச்சுட்டேன், txt கூட டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸ்ல போனீங்கன்னா இப்பவும் வந்துருக்கு, அதே தான் இதுவும் வந்துருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா வித்தியாசம் இருக்கு. என்ன பண்ண போறோம், இதில் போயிட்டு கமா ஸ்கிப் பண்ண ஸ்கோர் ஹெட்டர்னு நினைக்கிறேன். ஹெட்ரா தான் இருக்கணும். ஸ்கிப் ஹெட்டர் ஈக்குவல் டு 1 கொடுத்துட்றேன். ஹெட்டர் ஸ்கிப் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் ரோ அந்த 0வா இருக்கும் டிஃபால்ட்டா. அதாவது நீங்க போட்டீங்கன்னா தெரியும், numpy dot gen underscore txt போட்டீங்கன்னா அதில் இருக்கும் பாருங்க, ஸ்கிப் அண்டர்ஸ்கோர் ஹெட்டர் 0வா இருக்கு. அது நீங்க 1ஆ கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகுது உங்களுக்கு ஸ்கிப் ஆயிடும். சரியா? ஓகே. இது ஃபைல் லோட் பண்றது